Taste the Daily. ஓமன் நாட்டு கடல் பகுதியில் ஏற்பட்ட கப்பல் விபத்தில் சிக்கிய தனது கணவரை மீட்டு தரக்கோரி விபத்தில் சிக்கியவரின் மனைவி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். ஓமன் நாட்டின் கடல் பகுதியில் கொமரோஸ் நாட்டு கொடி கொண்ட எண்ணெய் கப்பல் கவிழ்ந்தது. இதில் கப்பலில் பணிபுரிந்த 13 இந்தியர்கள் உட்பட 16 பேர் கடலில் மாயமாகினர். மேலும் அந்த கப்பலில் பணிபுரிந்த தமிழகத்தைச் சேர்ந்த தனஞ்சயன் என்பவரும் கடலில் மூழ்கி விபத்தில் சிக்கி மாயமாகியுள்ளார். இந்த நிலையில் தனது கணவரை மீட்டு தர விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனஞ்சயனின் மனைவி எழிலரசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் ஊத்திக்குளம் கிராமத்தில் 65 ஏக்கர் பரப்பளவில் உள்ள கண்மாயில் சீமை கருவேல மரங்கள் புதர்மண்டி கிடப்பதால் மழைநீர் தேங்க வழியில்லாமல் வீணாகி வருகிறது. ஊத்திக்குளம் பெரிய கண்மாயை பராமரிக்க கோரி காரைக்குடி பொதுப்பணித்துறையை அணுகி பல முறை மனு அளித்தும் பயனில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் சீமை கருவேல மரங்களில் சிக்கி கேட்பாரற்று கிடக்கும் ஊத்திக்குளம் கண்மாயை சீரமைக்க கோரி 4 முறை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இனியாவது விடியா திமுக அரசு விவசாயத்தை வஞ்சிக்காமல் கண்மாயை தூர்வாருமா என்பதை பொறுத்திருந்துதான் காண வேண்டும். விருதுநகர் மாவட்டம் தும்முச்சின்னம்பட்டி ஊராட்சியில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குழாய் பதிக்கப்பட்டு 8 மாதங்கள் ஆகியும் குடிநீர் வராத நிலை நீடித்து வருகிறது. திருச்சூழி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தும்முச்சின்னம்பட்டி ஊராட்சியில் குடிநீர் தேவையை போக்க ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 365 குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் பதிக்கப்பட்ட குழாய்கள் தரமற்ற நிலையிலும் குடியிருப்புகள் இல்லாத இடத்திலும் பதிக்கப்பட்டிருப்பதோடு முன்பணமாக செலுத்திய 1000 ரூபாய்க்கு ரசீதும் எதுவும் வழங்காமல் இருப்பதும் அப்பகுதி மக்களை சந்தேகப்பட வைத்துள்ளது. எனவே இதுகுறித்து விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியில் ஆடி திருவிழாவையொட்டி எருதாட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பெத்தநாயக்கன்பாளையம், ஓமலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 50க்கும் மேற்பட்ட காளைகள் இந்த எருதாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டன. இந்த எருதாட்ட நிகழ்ச்சியை சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் திருச்சி சாலையில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி முன்பு மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அய்யலூர் திருச்சி சாலையில் உள்ள வங்கியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களுக்கு போதிய வசதிகள் இல்லை என கூறி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வங்கிக்கு வரும் மாற்றுத்திறனாளிகளை வங்கி ஊழியர்கள் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடத்த வேண்டும் என்பதுள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடம் சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருத்தணி அருகே பொம்மராஜப்பேட்டையில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடம் மிகவும் பாழடைந்து கட்டிடத்தின் மேற்கூரை கம்பிகள் வெளியில் தெரியும் அளவிற்கு விரிசல் விட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் பணி செய்வதற்கு அச்சமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதேபோன்று இதற்கு அருகில் உள்ள பஞ்சாயத்து அலுவலக கட்டிடமும் விரிசல் விட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். எனவே இந்த கட்டிடங்களை விடியா திமுக அரசு சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு விடியா திமுக அரசு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுகாதார அலுவலரின் தொழில்நுட்ப நேர்முக உதவியாளர் பதவி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும், மக்களை தேடி மருத்துவம் திட்ட சுகாதார ஆய்வாளர்கள் ஊதியத்தை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கத்தை அடுத்த சித்தனக்காவூர் ஊராட்சியை சேர்ந்த பட்டியலின மக்கள் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியை புறக்கணித்து கருப்பு கொடி ஏற்றி அறவழி போராட்டம் நடத்தப்போவதாக பேனர்கள் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சித்தனக்காவூர் ஊராட்சியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் 50க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பங்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து கோரிக்கை மனுக்களை அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை கோரிக்கை ஏற்கப்படாததால் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்கும் நலத்திட்டங்களை புறக்கணிக்கப் போவதாக பேனர்கள் வைத்துள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் புதிதாக கட்டப்பட்ட விடியா அரசின் ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்படாமல் அவல நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் அதை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்தவாசியில் புதிய பேருந்து நிலையம் அருகே புதிதாக கட்டப்பட்ட நகர ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்களாகியும் திறக்கப்படாமல் உள்ளது. அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வர விடியா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
கோவை குற்றால அருவியில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கோவை குற்றால அருவிகளில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் நொய்யலாறு வழியாக பல்வேறு குளங்களுக்கும் ஏரிகளுக்கும் செல்கின்றன. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்பிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் மற்றும் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் 3 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் கோவை நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நொய்யலாற்றின் முதல் அணைக்கட்டாக விளங்கும் சித்திரைச்சாவடி தடுப்பு அணையில் வெள்ளம் ஆர்ப்பரித்து சீறிப்பாய்ந்து செல்கிறது. அங்கு பொங்கி வரும் புது வெள்ளத்தை ஆர்வத்துடன் பார்த்து ரசிக்கும் மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றில் பொதுமக்கள் துணி துவைக்கவோ மீன்பிடிக்கவோ கூடாது எனவும் கரையோரம் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் பெய்து வரும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்தன. கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் ஆங்காங்கே மரங்கள் சாலையில் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனமழையால் மின்மாற்றிகள் மற்றும் மின்கம்பிகள் சேதமடைந்திருப்பதால் பல கிராமங்களில் மின்சாரம் இல்லாமல் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். எனவே விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கைகளை விரைந்து எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணை நிரம்பியதால் பிரதான மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணைக்கு வினாடிக்கு 7000 கன அடிக்கு மேல் நீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி பிரதான மதகுகள் வழியாக 2000 கன அடியும் பிரதான கால்வாய் மூலம் 1000 கன அடி உபரி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் சவுடு மணல் எடுக்க அனுமதி கோரி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் தாலுகாவை சேர்ந்த விவசாயிகள் பல ஆண்டுகளாக சவுடு மணலை பயன்படுத்தி வந்த நிலையில் சில ஆண்டுகளாக சவுடு மணல் எடுப்பதற்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் மீண்டும் சவுடு மணல் எடுக்க அனுமதி வழங்க கோரி வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கனிம வள பட்டியலில் இருந்து விவசாயிகள் பயன்படுத்தும் சவுடு மணலுக்கு விலக்களிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை மாவட்ட மண்டல அலுவலகம் முன்பு 8 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொதுத் தொழிலாளர்கள் சங்கத்தினர் குடும்பத்துடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரியும் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பருவகால பணியாளர்களை கொண்டு காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். தருமபுரியில் தாறுமாறாக ஓடிய ஆட்டோ கல்லூரி மாணவி மீது இடித்துவிட்டு நிற்காமல் சென்ற வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி நகர்ப்பகுதியில் இயக்கப்பட்டு வரும் ஆட்டோக்கள் தாறுமாறாக இயக்கப்பட்டு வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெங்கட்டப்பட்டி செல்லும் சாலையில் தாறுமாறாக சென்ற ஆட்டோ கல்லூரி மாணவியை இடித்தும் கண்டுகொள்ளாமல் சென்ற வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. மயிலாடுதுறை சுகாதார துணை இயக்குநர் அலுவலகம் முன்பு தமிழக பொது சுகாதாரத்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சுகாதாரத்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது அரசாணை 337 மற்றும் 338 திரும்பப் பெற வேண்டும், காலியாக உள்ள 88 நல கல்வியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், சுகாதார ஆய்வாளர்களின் மாத ஊதியத்தை 20,000 ரூபாயாக நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதுள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் பகுதியில் பள்ளி கட்டிட திறப்பு விழா ரத்தானது கூட தெரியாமல் விடியா திமுக எம்பி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சம்பவம் நடந்தது. தேவிகாபுரம் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 66,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் திறந்து வைப்பதாக கூறப்பட்டது. இந்த விழாவில் ஆரணி திமுக எம்பி தரணிவேந்தன் கலந்து கொண்ட நிலையில் திடீரென நிகழ்ச்சி ரத்தானது தெரியவந்தது. இதனையடுத்து திமுக எம்பி அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். முன்னதாக திமுக எம்பியை வரவேற்க பள்ளி மாணவர்களை நுழைவாயிலில் நீண்ட நேரம் தரையில் அமர வைத்த சம்பவம் பெற்றோர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். 52 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பழைய எடையாளம் பகுதியில் கலையரங்க கட்டிடம், எடையாளம் அங்கன்வாடி மையம், நெடுங்கல் மற்றும் கொங்கரை மாம்பட்டு பகுதியில் கலையரங்க கட்டிடம், டிவி நகர் பேருந்து நிழற்குடை உள்ளிட்டவற்றை சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். அப்போது கழக நிர்வாகி